ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம கலக்கலான தந்தூரி சிக்கன் ஓவன் இல்லாமல் எப்படி வீட்டிலே கேஸ் ஸ்டவ்வில் பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கும். நம்ம முதல்ல சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம சிக்கனை இந்த மாதிரி 2 சைடுமே கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா சிக்கனில் நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் மசாலா இறங்கும். எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ண சிக்கனை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். நான் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் லெமன் ஒரு அரை லெமன் பிழிஞ்சிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இதில் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் நல்லா ஊறணும். நம்ம கட் பண்ணலாம் அந்த இதிலெல்லாம் கூட இந்த மசாலா போய் உள்ளே போகணும். அதனால் நல்லா உள்ளுக்குற வரைக்கும் போட்டுங்க. இப்போ நான் இதில் மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பெசரி கொடுங்க. அப்போ தான் சிக்கனில் நல்லா காரம் உப்பு எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் இறங்கும். இப்போ சிக்கனை 1 ஹவர் ஊற வச்சிடலாம். நம்ம இப்போது பேனை சூட் பண்ண வச்சிடலாம். பாருங்கள், அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நல்லா நாலா பக்கமும் தடவி கொடுத்துருங்க எண்ணெயை. நம்ம இதிலே தான் பொரிக்க போகிறோம், எண்ணெய் ஊற்றாமல். இப்போது நான் இந்த சைட் சிக்கனில் நான் கலர் போடல. அதனால் நான் ஒரே ஒரு சொட்டு கலர் போட்டுக்கிறேன், ரெட் கலரு. அதை போட்டு நல்லா பெசரி கொடுத்துடலாம். எல்லா சிக்கன்லையும் அந்த கலர் இறங்குற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் தான் வைக்கணும். இப்போ நான் சிக்கன் துண்டை போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிடலாம் அடுப்பை. நீங்கள் மூடி போட்டு இதை ஃப்ரை பண்ணாதீங்க. நம்ம சிக்கன் அப்புறமா வெந்த மாதிரி ஆகிடும். இது நமக்கு ஃப்ரை மட்டும்தான் ஆகணும். தந்தூரியில் எப்படி ஃப்ரை ஆகுதோ அந்த மாதிரி தான். பாருங்கள், நான் நடுவில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பட்டர் போட்டிங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தந்தூரி சிக்கன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம்.
பாருங்கள், நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சோம். அதனால் முதல்ல போட்ட பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் ரெண்டாவது சைடும் நல்லா இது ஃப்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடு ஸ்டவ்வில் சார்கோலை எரிய வைக்கிறேன். பாருங்கள், நம்ம சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த தந்தூரி சிக்கனு ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் சிக்கன் மேலே. இது கிட்டே இருங்க. கிட்டே இருந்து நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சி. நம்ம திருப்பி பார்க்கலாம் இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது திருப்பி கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ பார்த்து, இல்லைன்னா ஒரே சைடு உங்களுக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகுது நம்மளுது. இதுக்கு நம்ம போட்டதே வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் தான் தடவுனது. 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்ம எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை சர்வ் பண்ணுறேன். நம்ம கறித்துண்டை வந்து எரிய வச்சோல்ல, அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போடுறோம். அது மேலே எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா புகை வருது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி தந்தூரி சிக்கன் சாப்பிடுங்களோ அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தந்தூரி ஸ்மெல்லு, தந்தூரியுடைய டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.